வணக்கம் சினிமாக்கார நேயர்களே. ஸோ இன்னைக்கு வந்து விருந்து படம் எப்படி இருக்கு, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், நிக்கில் கல்ராணி, அப்புறம் நிறைய மலையாள பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. விருந்து படம் மிகவும் அருமையாக இருக்கிறது. எதுவுமே இல்லை ப்ரோ. அந்த படத்துல ரொமான்ஸ் பாட்டு இல்லை, எதுவுமே இல்லை. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? இல்லை ப்ரோ, சாட்டிஸ்ஃபை ஓகே. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் லியோவில் வந்து நடிச்சிருந்தாரு. ஆமா சார், வேற லெவலாக நடிச்சிருந்தாரு. இப்போ வேஸ்டா போயிட்டு வந்த மாதிரி இருந்தாங்க. நம்ம மலையாள நடிகர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலு படம் கொஞ்சம் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பூசா கல்யாணம் இருக்கு, கிளம்பாதவன் இருக்கு, அப்படிலாம் வந்தோம். எதுவுமே இல்லை ப்ரோ படத்தை. அதை காட்டிலே விருந்து என்ற திரைப்படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தோம். பரவாயில்ல, ஓரளவு சுமாரா இருக்கு. நிக்கில் வாழ்க்கையில வந்து ரொமான்ஸ் இருந்துக்கலாம், ஆனா படத்துல சுத்தமா ரொமான்ஸ் இல்லையே. கல்ராணி நல்லா நடிச்சிருக்காங்க. மிகவும் ஒரு இதுல கொஞ்சம் படம் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டேன் நான். எனக்கு என்ன சொல்றது, அதுக்கப்புறம் இருக்க எனக்கு பிடிக்கல. உண்மை படம் அந்த அளவுக்கு பிடிக்கல. உண்மை ஆக்ஷன் படமாக இருக்குது. நான் 2 தான் கொடுப்பேன், 2 அதிகம். சரி, ஓகே ப்ரோ. இதுல ரொமான்ஸ் இல்ல, முழுக்க பார்க்க ஜாலியா இருந்துச்சா இல்ல போர் அடிச்சுதா? முழுக்க இது ஆக்ஷன் சார்ந்த கதையா தான் இருக்கிறது. ரொமான்ஸ் பண்ணி நடிக்க தான் ப்ரோ சொல்றோம், அது கூட வர மாட்டேங்குது ப்ரோ அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். இருந்தாலும் பார்க்கலாம். பாட்டு எதுவும் இல்ல இந்த படத்துக்கு. படம் எப்படின்னா இருக்கு? லைட்டா கொஞ்சம் லேக் இருந்து கதையில கொஞ்சம் சீக்வன்ஸ் கூட நல்லா இருந்தா பரவாயில்லையா. மலையாள ஆக்டர்ஸ் வந்து அவங்க நல்லா நடிச்சாங்க ப்ரோ. தமிழ் கரையும் தான் ப்ரோ வெளுத்து வாங்கியிருக்காங்க கேவலமா நடிச்சிருக்கு. குறைபாடுகள் இருந்தது. படம் எப்படி இருக்கு? 10க்கு 3 கொடுக்கலாம். ஏன் அந்த அளவுக்கு? லியோ காட்டில இது கொஞ்சம் சுமார் தான் படம். சுமார் தான். அந்த அளவுக்கு லியோ நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னு தெரியல, இதுல கம்பேக் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படம் மாதிரியே எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. ரொம்ப கில்மாக்காக 2K கிட்ஸ் எல்லாமே படம் பார்க்க வராங்க ப்ரோ. அதுவே இல்லைன்னா எப்படி ப்ரோ? இருந்தாலும் ஒரு முறை பார்க்கலாம் இதை. இந்த படம் எப்படின்னா இருக்கு? ஓகே கண்டிப்பா 100 கோடி விசில் அடிக்க நாங்க நம்புறோம். 3 கொடுக்கலாம். மோசமா இருக்கு. நான் தான் சொல்றேன், அர்ஜுன் படம் மாதிரியே இல்லைன்ட்டு. ஆக்ஷன் கிங்ன்றாங்க, அவரோட கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்த்துன்னு போனோம். என்ன பொறுத்தளவு 10க்கு 10 கொடுக்கலாம். ஒரு படம் நல்லா இல்ல ப்ரோ, நல்லா இல்ல டோட்டலி. இந்த படம் ஃபுல்லாவே லாகா தான் ப்ரோ. விருந்துன்றதுக்கு ரெண்டுக்கும் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. தமிழ்ல இருந்து தான் மலையாளம் தோன்றியது, கன்னடம் தோன்றியது, ஆந்திரம் தோன்றியது. எல்லாமே வந்து தமிழ்ந்து தோன்றிய மொழிகள் தான். அது படம் ஃபுல்லுமே லேக் தான். நான் பாதி சூப்பரா பண்ணிருக்காங்க. 10க்கு சுத்தமா நல்லா இல்ல ப்ரோ, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பிரிக்கப்பட்டது. அதனால விருந்துக்கும் விருக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. படம் எப்படி? ஃபர்ஸ்ட் தான்பா 200 ரூபா கொடுத்து வேஸ்ட் ஆயிடுச்சு டிக்கெட். செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா தூங்கிட்டேன் ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். எப்படி அந்த தமிழ்நாட்டுல விருந்துன்னு வச்சிருக்காங்க, இந்த விருன்னு வச்சிருக்காங்க. எல்லாமே படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பல் தான் ப்ரோ. விருந்து படம் விருந்து மாதிரியே இல்லை. கல்ராணி மேடம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் இது. அவங்க ஆக்டிங் எப்படி சார் இருக்கு? நிக்கின் கல்யாணி பரவாயில்ல, அவங்களுடைய கதாபாத்திரத்துல அவங்க அருமையா நடிச்சிருக்காங்க. நல்ல படமா கூட போய் பாருங்க தம்பி சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. இது வேண்டாம். இந்த படம் வேணாம். இனிமேல் இந்த மலையாள படத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீமேக் பண்ணி வர்றது, டப் பண்ணி வர்றது எதுவும் பார்க்க கூடாது. மலையாள ஃபேன்ஸே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்களான்றது டவுட்டா தான் இருக்குது. படம் எப்படி? ஓரளவு நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. மேரேஜ்ல ரீலைவ்ல ரொமான்ஸ் பண்றாங்க, இல்ல ரொமான்ஸே ஒண்ணுமே இல்ல. மருந்து கூட குடிச்சிட்டு போயிடலாம். நம்மளுக்கு விருந்து படத்தை பார்க்க முடியாது. ஏன் காமெடி ஆக்டர்ஸ் மிச்ச கேரக்டர்ஸ்லாம் எப்படி சார் பண்ணிருக்காங்க படத்துல? மலையாள காப்டா அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒரு ரோல் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. பாருங்க, இவர் இஷ்டத்துக்கு பண்ணாம சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. விருந்து படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லப்பா. படம் எப்படியா இருக்கு? அவார்ட் வின்னிங். கதைக்கு ஏத்த மாதிரி, கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த பிக்சன் கிங்கின் பேர் வச்சிருக்காரு. சண்டை போடுறதுனா டான்ஸ் ஆற மாதிரி பண்றாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இருக்கு படம் எப்படி இருக்கு பாப்பா? நல்லா இருக்கா? விருந்தாவும் இல்ல, ஆக்ஷனாவும் இல்ல ப்ரோ. அதுக்கு 8 கொடுக்கலாம். 8 கொடுப்பீங்க? ஆமா. நல்லா எப்படி, நல்லா விறுவிறுப்பா இருந்துச்சா படம் இல்ல போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா? எமோஷனலா டச்சிங்கா இருக்கு. உங்க அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ.